Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஒரு இந்தியா அலைன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷன் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில். லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டுட்டாங்க. இந்தியா அலைன்ஸ் நாங்கள் இருக்கிறோங்கிறத நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? ஆமாம், தமிழ்நாடு மக்கள் முக்கால்வாசி எதிர்பார்த்தது கூட இதுதான். திமுக மாதிரி ஒரு தீய சக்தியை ஒழிக்கணும்னா என்டிஏ நம்ம பாஜக தலைமையில் எல்லாம் வரணுன்றது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. விஜய் டிவிக்கே வந்து இந்தியா அலைன்ஸ்குள்ளே வந்தால் எடப்பாடி சிஎம் ஆகட்டும், விஜய் வந்து டெப்டி சிஎம் ஆகட்டும், இந்த கான்செப்ட் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்தூரி ஏற்கனவே பேசியிருக்காங்க. விஜய் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அவர் முதலமைச்சர், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வரும்போது, இப்போ விஜய் சார் வந்து வரும்போது அவர் டெப்யூட்டி சிஎம் வந்தால் தான் அந்த பவன் கல்யாண் சார் என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ அது இப்படி ரோல் பண்ணால் 100% இது நடக்கும். பிஜேபி தமிழ்நாடு பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, ஜெயலலிதா ஈவன் ஜெயலலிதா அம்மாவும் சரி, பிஜேபிக்கு வந்து அவசியம் கிடையாது. அவங்க என்னென்னா பிஜேபி அவங்க நார்த்து சைடு தான் நிறைய ஃபோக்கஸ். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய தேவரகொண்டா ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இந்தியா அலைன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷன் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில். ஓகே, ஒரு அதிமுக வரும். அதிமுக வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி அந்த கூட்டணிங்கிறது வந்துட்டு உருவானது. இந்தியா அலைன்ஸ் திரும்ப ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வந்தாங்க. அடுத்து பாமக வருமா, யார் வருவாங்கிற கேள்விலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஓரளவிற்கு ஒரு 70% அந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு நேற்று பிரதமருடைய வருகையின் போது முழுமையாக்கப்பட்டது. ஒரு சரியான க்ரௌடு. ஆமாம், லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டுட்டாங்க. இந்தியா அலைன்ஸ் நாங்கள் இருக்கிறோங்கிறத நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? ஆமாம், தமிழ்நாடு மக்கள் முக்கால்வாசி எதிர்பார்த்தது கூட இதுதான். என்டிஏ அலைன்ஸ் வந்து வரணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். திமுக மாதிரி ஒரு தீய சக்தியை ஒழிக்கணும்னா என்டிஏ நம்ம பாஜக தலைமையில் எல்லாம் வரணுன்றது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் சொசைட்டின்னு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கேன். இது கடந்த கரோனாவுக்கு பிஃபோர் 2019 ஆரம்பித்து கரோனா காலத்தில் நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணி ஒரு அளவுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு 3 மாநிலத்துலையுமே என்னோட மக்கள் வந்து அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து ரெகுலராக பேசும்போது தமிழ்நாடு அரசியல்னு வரும்போது எப்படி டிஎம்கே திருப்பி வருமா, இல்லைனா ஏடிஎம்கே வருமா, என்ன இந்த கேள்வியெல்லாம் என்னை கேட்பாங்க. அப்போதுலேருந்து பிஜேபி அலையன்ஸில் கண்டிப்பாக அதிமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய காங்கிரஸ், நம்ம தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், எல்லாமே கூட்டணி கண்டிப்பாக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. நேற்று கூட்டம் கூட அமோகமான கூட்டம் வந்திருந்தாங்க. இங்கே எல்லாம் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கே நைட்டு 12 ஆகிடுச்சு. அந்த க்ரௌடில் வண்டியெல்லாம் மாட்டிங்க, அந்தளவுக்கு மக்கள் கூட வரவேற்கிறாங்க. ஆந்திராவை போன்று வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி கால் ஊன்றி ஒரு லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய சப்போர்ட் இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடும் அவரும் கூட்டணியோடு சேர்ந்து பாஜக இணையும் பொழுது ஒரு பெரிய மாஸ் சக்ஸஸ் உருவாச்சு. தமிழ்நாட்டில் அது போன்று வந்துட்டு விஜய் டிவிக்கே வந்து இந்தியா அலைன்ஸ்குள்ளே வந்தால் எடப்பாடி சிஎம் ஆகட்டும், விஜய் வந்து டெப்டி சிஎம் ஆகட்டும், இந்த கான்செப்ட் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்தூரி ஏற்கனவே பேசியிருக்காங்க. விஜய் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆந்திரா ஃபார்முலா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சினிமா துறை எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆகுதுன்னா அதை அப்படியே ரீமேக் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே விஜய் சார் ஆக்ட் பண்ணாருன்னா அங்கே பவன் கல்யாண் சார், அங்கே பவன் கல்யாண் சார் ஆக்ட் பண்ணாரு, இங்கே விஜய் சார். ஸோ சினிமாவிலையும் வெற்றி, அங்கே வெற்றினா இங்கே வெற்றி. மேக்ஸிமம் மாநிலம் நம்ம தேசம் இந்தியா ஃபுல்லாக எடுக்காம ஜஸ்ட் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஸோ இவருக்கு என்ன கிரேஸ் இருக்கோ அவருக்கும் பவன் கல்யாண் சாருக்கும் அதே கிரேஸ் தான். ஸோ அவர் பிஜேபியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி, பிஜேபி கூட தெலுங்கு தேசம் பார்ட்டிலேருந்து பிரிஞ்சு வந்து அந்த என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இவர் திருப்பி 2024 அந்த எலெக்ஷனுக்கு இவர் ஒர்க் அவுட் பண்ணி இறங்கி எல்லாரையும் கூட்டமி மெகா கூட்டமி அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அது பிஜேபி வந்து தலைமையில் ஜனசேனா பார்ட்டி, தெலுங்கு தேசம் பார்ட்டி எல்லாம் 3 இணைந்து வெற்றி, அமோகமான வெற்றி. அப்போ பவன் கல்யாண் சார் வந்து மோடி சாரை இது வந்து ஒரு புயல்
பவன் கல்யாணம் வந்து பவன் கிடையாது, இவர் ஒரு புயல்னு சொல்லி அவர் சொல்றது நடந்தது. அதே மாதிரி அந்த ஃபோக்கஸில் தான் இங்கேயும் விஜய் சார் வந்து நம்ம பிஜேபியில் அவர் வந்து இணைந்து அவரும் கூட படிச்சு போனா அவருக்கு பிஜேபி தலைமை என்ன சொல்லுதோ. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஓட் பேங்கிங்கு அலைன்ஸ் போனாதான் அது வர முடியும். ஏன்னா திராவிட மாடல்ல இருக்கிறதுனால இப்போ உடனே நம்ம வந்து பிஜேபியை வந்து மெயினாக வச்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த அலைன்ஸில் பார்க்கலாம். ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அவர் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வரும்போது இப்போ விஜய் சார் வந்து வரும்போது அவர் டெபுட்டி சிஎம் வந்தால் தான் அந்த பவன் கல்யாண் சார் என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ அது இப்படி ரோல் பண்ணால் 100% இது நடக்கும். விஜய் சார் ஏடிஎம்கே பிஜேபி இதெல்லாம் கூட்டணியாக சேர்ந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம், விஜய் சார் வந்து டெப்யூட்டி சிஎம், சேம் ஆந்திரா மெத்தட்ல இங்க வந்துடும். இது வந்து கேரண்டியா நடக்குது. பட் அவர் மனசுல என்ன வச்சிருக்காருன்றது நம்ம சொல்ல முடியாது. அலைன்ஸ் வராரா இல்லையான்றது விஜய் சார் தெரியல. பட் என்னோட மனசுல பட்ட கருத்து என்னன்னா விஜய் சார் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்து டெப்யூட்டி சிஎம் வாங்கி இவரோட ரூலிங் எப்படி இருக்கும் டெப்யூட்டி சிஎம். இப்போ அவர் பவன் கல்யாண் சார் பாத்தீங்கன்னா அங்க அடிச்சு தூள் கலப்புறாரு. ஆந்திராவில் எங்கே பார்த்தாலும் டெப்யூட்டி சிஎம் தான் சொல்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அவர் மேலே பக்தி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் திருப்பதி அந்த மாதிரி வேண்டுக்குன்னு மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அவர் மேலே அவ்வளோ பாசம். அதே தான் இப்போ அவர் வந்து டெப்யூட்டி சிஎம்மாக அவரோட ரூலிங் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஎம்மாக கூட வர்றதுக்கு எதிர்பார்க்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள். அதே மாதிரி இவர் இப்போ அவரும் 10 வாட்டி அவர் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணி தோத்து நொந்து போய் தான் நூடுல்ஸ் ஆகி தான் இப்போ அவர் சிஎம் ஆகியிருக்காரு. கஷ்டப்படாமல் எதுவும் வராது. ஃபர்ஸ்ட்டு ஆக்டர்ன்றது டிஃப்ரெண்ட்டு, பொலிட்டீஷியன்ன்றது டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து செயல்பட்டு இப்போ நிறைய பேர் அதுவும் கேட்குறாங்க, அவர் எப்படி பண்ணுவார், எப்படி பண்ணுவாருங்கிறது அது அவருக்கு கொஸ்டின் மார்க், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது. ஒரு கல்யாண மண்டபம் இருந்தால் ஒரு புயல் வரும்போது அங்கே மக்கள் போகும்போது மண்டபத்தையே கொடுக்கலையா அவர் தங்குறதுக்கு, பணம் சாப்பாடு கொடுக்கறத கூட வேணாம், எங்களுக்கு ஷெல்டர் மட்டும் கொடுக்கணும், அது கூட கொடுக்கல. இப்படி அரசியல வந்து இவர் என்ன பண்ணுவாருன்றது கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி இல்ல அது அவர் நாலேஜ் இருந்திருக்காது, இல்ல அவர் வந்து மக்களுக்கு நிறைய செய்யறாரு அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில ஒரு பொசிஷன் வந்தாதான் ஹூன்றது நமக்கு தெரியும். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் தமிழகத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா திமுகவிற்கான வாக்கு வங்கிங்கிறது தெலுங்குடைய வாக்கு வங்கி திமுகவிற்கு ஆரம்ப காலம் தொட்டே வந்து இருந்துட்டு இருக்குது. நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி காலகட்டங்களில் தொடங்கி திமுகவும் இதில் முன்னோடிகளாக இருந்தவங்க நிறையா பேர் வந்து தெலுங்குக்காரங்க தான் இருந்திருக்காங்க. டிஎம்கே அப்படின்னாலே வந்துட்டு தெலுங்குடைய வாக்கு வங்கிங்கிறது சாதாரணமாகவே அவர்கள் தான் போகும். அது எந்த காலகட்டத்திலையுமே மாறினதில்லை அப்படின்னு தான் இருக்குது. இப்போ பிஜேபி வந்து அதை முழுமையாக உடைக்க நினச்சி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்சல்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம், அவங்கள மாதிரி தெலுங்கு அமைப்புகள் நிறையா தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனால் அனைவருடைய வாக்கு வங்கியை வந்து நீங்கள் பிஜேபிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்க? ஆக்சுவலி இந்த 5 வருஷம் பண்ணது நிறைய மைனஸஸ் இருக்குது டிஎம்கேக்கு. ஏன்னா எவ்வளோ மைனஸ்கள் இருந்தாலும் எந்த காலகட்டம்னாலும் இந்த வாக்கு வங்கி நீங்கள் கேட்டது அந்த வாக்கு வங்கி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஐயா அப்படின்னு போய் நின்னாலே எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எல்லாம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணிட்டாங்க. அவன் நல்லவனா, குவாலிட்டி இருக்கா, குவாலிட்டி இல்லையா, அது ஓட்டி வாங்கிய மைண்டில் வச்சுன்னு எல்லாருக்கும் தெலுங்கு. இப்போ கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் 50-60% மேலே தெலுங்கு பேசுறவங்க தான் இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி எந்த போலீஸ் துறை, காவல்துறையை எடுக்கட்டும், இல்லைன்னா எங்கே வேணாலும் பாருங்கள். ஆக்சுவலி நான் பை பர்த் சென்னை மயிலாப்பூர். ஓகே, நானும் ஏடிஎம்கேல எம்ஜிஆர் இளைஞர்கள் இருந்தவன் தான். சரிங்களா, எனக்கு விருகை விஎன் ரவி எக்ஸ்எம்எல்ஏ அவரெல்லாம் கூட மாவட்ட செயலாளராக தான் எங்களுக்கு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலையும் தெலுங்கு இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்காங்க. பிஜேபி கமலாலயம் போனீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு தான். நம்ம சக்கரவர்த்தி சார், அப்புறம் இன்சார்ஜ் வந்து பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி எல்லாம் தெலுங்கு தான். நான் வந்து எப்பவுமே தெலுங்கும் தமிழும் நகையும் சதிகமாக சேர்ந்துருக்கோம். ஸோ நிறைய பேர் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இப்போ நிறைய கிராஸாக இந்த தெலுங்கு அவர் வந்து தெலுங்கு அப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 கண்ணில் எந்த கண்ணும் 2 முக்கியம், 2 கண்ணுமே முக்கியம். அது மாதிரி தெலுங்கு தமிழும் அண்ணன் தம்பி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஓட்டு வங்கியா எனக்கு பிரிக்க வேணாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். தெலுங்கு ஓட்டுகள் இப்போ எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க தனி அமைப்பா தானே செயல்படுறீங்க. தெலுங்கு அமைப்புகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் செயல்பட்டு தானே ஓட்டு வங்கின்னு சொல்லி பார்த்தா இப்போ சில அமைப்புகள் வந்து அந்தந்த மொழிக்கு தான். என்னோட அமைப்பு வந்து என்னோட பைலாவிலேயே இருக்கு, தெலுங்கு தமிழ் ஆல் ஓவர் இந்தியா என்னோட பைலாவிலே இருக்கு. அதனால என்ன பொறுத்து நான் இப்படி பேசுவேன். தெலுங்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் 9 லட்சம் பேர் இருக்காங்க. ஐ சப்போர்ட் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் ஒரு ஸ்கூல் கூட இருக்கு, திருவள்ளுவர் பாடசாலை.
2020 திருவள்ளுவர் பாடசாலை ஓன்லி தமிழ் பீப்புளுக்கு மோசம் மட்டுமே வச்சுது. ஹைதராபாத்ல இருக்கா, தெலுங்கானால இருக்கா, விஜயவாடால இருக்கு, ஆந்திராவில இருக்கு. ஆந்திராவுல திருவள்ளுவர் தெலுங்கு தமிழ் பாடசாலை, தமிழ் பாடசாலை அங்க வச்சிருக்காங்க. ஓன்லி தமிழ் லாங்குவேஜ் தான், தமிழ் மக்களுக்கோசமா தான். அது 1954 காமராஜர் அவர்கள் ஓபன் பண்ணி 2024 லாஸ்ட் பாப்புலேஷன் கம்மி ஆகுறதுனால அங்க இருக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் போறதுனால அந்த தமிழ் பாடசாலை வந்து க்ளோஸ் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து படம் அந்த போட்டோல இன்னும் அந்த ஸ்கூல்ல இருக்கு. அங்க தமிழுக்கு ஆன ஃபண்டிங் வந்து ஆந்திரா அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது. ஆந்திரா அரசாங்கம் கொடுத்துருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு டொனேஷனாகவும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எங்க இருக்கு, அங்க இருக்கிற கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கு, டீச்சர்ஸ் எல்லாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஓட்டு வங்கியா பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் தெலுங்கு வங்கி எல்லாம் வந்து நீங்க குறிப்பிட்டு இருக்கலாம், பட் இப்போ கிடையாது, இருந்திருக்கலாம். அது நான் என்னோட நாலேஜுக்கு பார்த்தா இல்லைன்னு தான் நான் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பிஜேபி அப்படி ஒன்றும் தெலுங்கு மக்களுக்காக வந்து தமிழ்நாட்டில் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவரா பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். பெரியாருக்கு எதிராக என்னெல்லாம் பேச முடியுமோ அதுதான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. சார் பிஜேபி பெரியாருங்கிற வார்த்தையவே பிஜேபிக்காரங்க உச்சரிக்கிறது இல்ல. பிஜேபி வந்துட்டு திமுகவினுடைய ஒரு தலைவரா வந்துட்டு பெரியாரை தான் அவர்கள் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாவே சொல்லிட்டு போயிருக்காரு, இங்க பதவி வந்துட்டு நாற்காலி வந்துட்டு பெரியாருக்காக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் தான் எங்களுடைய தலைவர், நாற்காலியை விட்டுட்டு தான் பேசியிருக்காரு. அப்படி தெலுங்குகளுக்கு தமிழ்நாட்டில் அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுத்தது, அதிகமான அமைச்சரவையில் இடம் கொடுத்தது, எம்எல்ஏக்கள் சீட் கொடுத்தது, வார்டு கவுன்சிலர் டு ஸ்டேட் வரைக்கும் கொடுத்தது எல்லாமே திமுக இருக்கும் பொழுது பாஜக தெலுங்குல வைத்து அரசியல் தான் பண்ணுது. திமுக அந்த இடத்துல அரசியல் பண்ணவே இல்லையா? பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு அவசியம் இல்லை சார். பிஜேபி தமிழ்நாடு பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, ஜெயலலிதா ஈவன் ஜெயலலிதா அம்மாவும் சரி, பிஜேபிக்கு வந்து அவசியம் கிடையாது. அவங்க என்னன்னா பிஜேபி அவங்க நார்த் சைடு தான் நிறைய ஃபோக்கஸ். உத்தரப்பிரதேச எல்லாம் பாத்தீங்கன்னா 84 கான்ஸ்டிடன்சி எம்பி இருக்குது, அவங்க நார்த்து தான் அவங்க ஃபோக்கஸ். ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து நம்மள வந்து வச்சு செய்வாங்க, ஜிஎஸ்டி ரூபமாவோ ஏதோ ரூபமாவோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரத்தத்தை குடிப்பாங்க. பிஜேபி வந்து அங்கிருந்து எப்படின்னா டாக்ஸஸ் மூலியமா நிறைய பேர் ஜிஎஸ்டி சார் 6 லட்சம் ரூபா ஃபைன் வந்திருக்கு, எங்களுக்கு 10 லட்சம் வந்திருக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. ஒரு காலத்துல நோட்டாவுக்கு பிஜேபிக்கு போட்டி அப்படிலாம் இருந்தது. ஸோ அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சார் ஓகே ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க, நம்ம தமிழ்நாடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதோட மற்ற மாநிலத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். வந்தால் நம்ம கொடி ஏற்றுறதுக்கு ஏன்னா மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தால் நமக்கு ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்கு ஒரு சால்வை போற்றி ஒரு செகண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அதனால தான் பிஜேபி எங்கேங்கன்னு வருது. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள்லாம் சொல்கிறது வச்சு பார்த்தா இப்படி தான் இருக்குது. நான் கூட டெல்லிக்கு போய் பிஜேபியில் சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலான்னு நானும் சப்போர்ட் பண்ணலான்னு போயிருந்தேன். பிஜேபின்னா ஐ லைக் ஹிந்துத்துவம் பிடிக்கிறவங்களாம் பிஜேபி விட மாட்டான். அதெல்லாம் கரெக்ஷனும் இருக்கும், அது கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம போய் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பிஜேபி நம்ம என்னதான் உங்களை மாதிரி ஆள் வந்தாலும் மக்கள் வந்து திராவிட பேரு தான் யூஸ் பண்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற இதுல தான் இருக்கிறாங்க ஒழிய புது நேஷனல் பார்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றதில்ல. அதனால இப்போ நாங்கள் தோத்து போயிட்டோம், வந்து கான்டெஸ்ட் பண்ணி என்னென்னோ பண்ணி பார்த்தோம். அதனால இருக்கிற ஏடிஎம்கேவோ அமமுகவோ இந்த மாதிரி கட்சிங்கெல்லாம் ஒன்றுபடுத்தி சென்ட்ரல் லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்து அவங்க மூலியமா எங்க அழகை பார்த்துக்கிறோன்ற மாதிரி பிஜேபி வந்துருச்சு. சரிங்களா? அவங்க நாலேஜ் வந்து சப்போர்ட் தான். இப்போ ஏடிஎம்கே வந்து வெற்றி பாதையில் போயின்னு இருக்குன்றது ஒரு கணிப்பு இருக்கு இல்லைங்களா சென்ட்ரல் லெவலில். இப்போ விஜய் சார் கூட போயிருக்காரு டெல்லி, அவர் உட்கார வச்சு எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க அவர் எதிரில் டேபிளில். அதை பார்த்த உடனே அவர் ஷாக்கு, ஐயோ எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஐயா. பிஜேபி நீங்கள் எப்படி சொன்னால் அப்படி செய்கிறேன். விஜய் வந்துட்டு இசை தெரிவிக்கவே இல்லை. விசில் சின்னம் வந்து விஜய்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க, வேகமாவே கொடுத்துட்டாங்க, எல்லாமே நடந்துருப்பாங்க, எல்லாம் நடக்கும். பிஜேபி சைடு விஜய் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்பட்ட மாதிரி தெரியல. இப்போ நீங்க பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க 2026ல எலெக்ஷனுக்கு பாருங்க, விஜய் அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, இல்லைன்னா பிஜேபி பத்தி எதுவும் பேசாத சைலண்டா இருப்பாரு. இதுதான் நடக்கும், எதிர்த்து மட்டும் எதுவும் நடக்காது. 26 எம்எல்ஏ நடக்குங்கிறீங்க நீங்க. 26 நடக்கோட எம்எல்ஏ அவரு இந்த வருஷமே டெல்லி போயிட்டு வந்தாரு இல்லைங்களா. ஒன்னு அவரு எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ண மாட்டார். நான் வந்து இல்ல அவர் விசில் சின்னம் கிடைச்சோன்னே முதல் வெற்றி எங்களுக்கு தொடங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தேர்தல்ல வந்துட்டு அடுத்த கட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. சடானா எல்லாம் கூல் ஆயிட்டா மதிப்பாங்களா, ஃபேன்ஸ் மதிப்பாங்க. செங்கோட்டையன்லாம் போயிருக்காரு, எல்லாருமே போயிருக்காங்க. செங்கோட்டையன்லாம் இப்போ அவரு தேவையில்லாம முக்கியமான தலைவரா இருந்தாரு, இங்க போய் உட்கார்ந்து தேவையில்லாம வந்துட்டோமோ என்ற ஃபீலிங் அவருக்கு இருக்கு. நெருக்கத்துல எல்லாம் சொல்றாங்க, ஐயோ அர்ஜென்ட்டா வந்துட்டோமே நம்ம அவசரப்பட்டு. ஏன்னா டெல்லியில சில கதையெல்லாம் நடக்கும். இப்போ சசிகலாமெல்லாம் வந்தது என்ன பண்ணாங்க, சைலண்டாக தானே இருந்தாங்க. நான் அரசியல் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் ஏடிஎம் டேக் ஓவர் எதனா பண்ணாங்களா? அவங்க நினச்சா பண்ணலாம்ல.
சிலதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அது நமக்கு புரியாது. டிடிவி நீங்க போயிட்டாரு, ஓபிஎஸ் வந்து எதிர்பார்ப்புல உட்காந்துட்டு இருக்காரு, வந்துருவாரு சார். எல்லாம் என்டிஏ கூட்டமில்ல எல்லாம் வந்துருவாங்க, தேமுதிக வந்துடும், எல்லாம் வந்துடும். நீங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா பாருங்க, நான் சொன்னது இப்போ இன்னைக்கு என்ன டேட், நம்ம ஜனவரி 24 பேசிக்கிறோமா, 2026 பேசிக்கிறாங்களா, இதே பேச்சு பாருங்க. நீங்க பாருங்க, எலெக்ஷன் நெருக்கத்துல எல்லாம் வந்துடும். இந்த திமுக மாதிரி தீய சக்தியை வந்து எல்லாருமே ஒழிச்சு கட்டுறதுக்கு தயார் பண்றாங்க. மெயின் கான்செப்ட்னு இந்த கோயில்கள் எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணி திராவிட மாடல்னு சொல்லி அவங்க பண்ற எம்எல்ஏ எம்பிகள் கூத்து ஏதோ இந்துஸ்தான். நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹிந்து, என்னை பொறுத்தவரை சொல்றேன். மற்றவங்க கான்செப்ட் இப்போ கிறிஸ்டினா நிறைய பேர் என்னோட சொந்தக்காரங்களாம் போயிருக்காங்க. எப்பவுமே இழிவாக பேச மாட்டாங்க. உங்கள் கடவுளும் எங்கள் கடவுள் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ கடவுள் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ துர்கா ஸ்டாலின் அம்மாலாம் திருப்பதிக்கு ரெகுலராக போவாங்க, அவங்களும் ஹிந்து தான். ஆனால் திராவிட மாடல் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு மண்டபத்துக்கு போனேன், கவர்மெண்ட்டுக்கு சார்ந்த ஒரு ஹால் புக் பண்ண போனேன். உகாதி ஃபெஸ்டிவல் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால் அவங்க ஐயோ கவர்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சார், அதெல்லாம் உகாதிக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அலோவ் பண்ண மாட்டோம், கிறிஸ்டியனுக்கும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக. ஸோ மக்களாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆனும்போது எல்லாருக்குமே நம்ம ஈக்குவாலிட்டி கொடுக்கணும்ல. டெமோக்ரஸி கண்ட்ரியில் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் இவ்வளோ ஒரு பற்றாகும் தெலுங்கு சமுதாயத்திற்காக நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரைட்டு, ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க, பாஜகவை இந்துத்துவாக்காங்கிற ஆதரிக்கிறீங்க, எல்லாமே ஓகே. தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய கஸ்தூரியெல்லாம் கூட்டு வந்து அங்கே நீங்கள் நிப்பாட்டி அவர்களை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவர்களை அந்த அமைப்பில் நாங்கள் இணைச்சிட்டா உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்கன்னு சொல்லி செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் எப்படி நீங்க பாருங்க, அதுல பாருங்க தெலுங்கு மக்கள் ஆதரிக்கிறாங்களா? ஆமா, எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கலைங்கிறீங்களா தெலுங்கு? ஆமா, இப்போ நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இப்போ கஸ்தூரி மேடம் வந்து தெலுங்கு மக்களை வந்து இழிவா பேசினாங்க. அந்த கான்செப்ட்ல எல்லாருமே கேஸ் போட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கொந்தளிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி நான் மட்டும் அவங்கக்கிட்ட பேசினேன், நானும் கூட கொந்தளிச்சு தான் பேசினேன். நானும் கோர்ட்டில் கேஸ் போடலாம், சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு போகலாம், எங்கள் மக்கள் எப்படி நீ பேசலான்னு சொல்லி நானும் கோவப்பட்டு தான் அவங்ககிட்ட பேசும்போது ஹி கிவன் எக்ஸ்பிளேஷன். எப்படி சொன்னாங்கன்னா, சார் நான் வந்து இந்துத்துவவாதி, இந்துத்துவத்துக்கோசம் நான் தான் பேசுவேன், அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நோக்கி பேசுனது திமுக அரசியும் திமுக சார்ந்தவங்கள தான். ஏன்னா அவங்க வந்து சனாதன தர்மம் இல்லைன்னுவாங்க, அவங்கள நோக்கி தான் பேசுனேன். சில தெலுங்கு சமுதாயர்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புறத்தில் மகளிருக்கு சேவை செய்ய வந்தவங்க தான் அப்படின்னு வரும்போது நீங்கள் யோசிங்க சார், நீங்கள்லாம் வந்திருக்கீங்களா, உங்களுக்கே தெரியுங்களா? அவங்க தான் அவங்க ஃபேமிலியை நோக்கி பேசும்போது நான் மொத்தமாக தெலுங்குன்னு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, ஐ எம் வெரி சாரி, ஐ எம் சாரி. இது முடிச்சிடுறாங்க, இதை எடுத்துறோங்கிறது தான் இது தெலுங்கு மக்களை வந்துட்டு இழிவுபடுத்தணுங்கிற கான்செப்டா? இதை வந்து பாஜக பல பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, பாஜகவை சார்ந்த பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு? அதாவது திமுகவை காணர் பண்ணணும்னா தெலுங்கு பேசி கையில எடுத்துட்டு இவர்களை அசிங்கப்படுத்திடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அம்மா முடிச்சிடுறேன். இந்த அம்மா சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பேசிட்டேன் சார், வெரி சாரின்னு. சரிம்மா நீ சாரி வந்து எங்கிட்ட சொன்ன போகாது, ஒரு மீட்டிங் வைக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு கூட்டத்தை கூட்டி ப்ரௌச்சர் இன்விடேஷன்லாம் எல்லாருக்கும் அமிச்சேன். இவங்க வந்து ஒரு கெஸ்ட்டாக வராங்க, என்னோட அமைப்போட 5th இயர் ஆனிவர்சரியோ 6th இயர் ஆனிவர்சரியோ கூப்பிடும்போது அப்போது 150 போலீஸ் கிட்ட வந்தாச்சு அந்த காசி டாக்கீஸ் கீழே. அந்த அம்மா வரக்கூடாது, அவங்க வந்து திருப்பி எதனா கான்ட்ரவர்ஸியாக பேசிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் வந்தாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து எல்லாருக்கிட்ட சொன்னாங்க. நான் அதை நோக்கி பேசினேன். அதனால் நான் இனிமே இந்த தெலுங்கு மக்கள், நான் புகுந்த வீடும் தெலுங்கு தான், நான் நடிக்கிறதும் தெலுங்கு சீரியல்ஸ் தான், நான் வேற சப்ஜெக்ட்ல பேசினா வெரி சாரி சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம இதுல ஜாயினும் பண்ணிட்டாங்க. எந்த தெலுங்கு, அவங்க தெலுங்கு பேசிஸ் கிடையாதப்ப நீங்க எப்படி அமைப்புல அவங்க புகுந்த வீடு தெலுங்கு தானே, நம்ம தெலுங்கு தமிழ் சேர்ந்து தானே பைலாவே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதனால நீங்க எடுத்துக்கிட்டீங்க. பைலாவே 2019 போட்டாச்சு பைலா. We are work for தெலுங்கு தமிழ் குளோபல் வைஸ். தமிழ்நாடு அனும்போது தமிழ்நாடு, தெலுங்கு அனும்போது ஆந்திரா தெலுங்கானா. என்னோட கான்செப்ட்ல தெலுங்கு அனும்போது ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுமே தெலுங்கு. தமிழ்நாடு மொத்தம் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் ஃபவுண்டேஷன் அண்ட் சொசைட்டி, நம்ம 2 NGO ப்ளஸ் சொசைட்டி 2 ஆக்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே ரிஜிஸ்டர்டு. சரியா? அந்த பேசிஸ்ல தான் போகிறோம் போயிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ விஜய்க்கு இந்த ஓட்டு வந்து கன்சல்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? டிவிகே உடைய விஜய் வந்துட்டு சமூகம் கடந்து மதம் கடந்து எல்லாமே கடந்து ஒரு தலைவராக விஜய் ஒரு நடிகராகவும் தலைவராகவும் பார்க்கப்பட்டு இருக்கிறாருங்கிறப்ப இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு விஜய் கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம்,
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வரலன்னு நினச்சிங்களேன், எலெக்ஷனுக்கு வரலன்னு நினச்சா இப்போ நான் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிமுக ரூலிங் வந்துடும். விஜய் சார் உள்ளே வந்துட்டு 100% வந்துடும். இது இல்லைனாலும் கூட வரும். அவர் தனியாக வந்து நிற்கிறாரு, யார் கூட்டணியும் போகல. டிஎம்கேக்கு எதிராக இருக்கிற ஓட்டோ, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் இவர் தூக்கின்னு வந்துடுவார் சார். யாரு விஜய் சார் எடுத்துன்னு வந்துடுவார். ஸோ டிஎம்கேக்கு டிபாசிட் இல்லாத போயிடுற அளவுக்கு வந்துடும். இது தனிச்சையாக நமக்கு கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஈஸியாக 180-200 பிளேசஸ் வந்து அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கணிப்பு. ஒரு பவன் கல்யாணம் மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுங்கிறீங்களா? 100% அப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாருங்கிறீங்க தமிழ்நாடு அரசியல்ல. பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் வந்து விஜய் சார் வர்றதுக்கே அவருக்கே ஒரு 10 வருஷம் ஆயிருச்சு. கட்சி ஆரம்பிச்சோம், அவரும் பிரஜாராஜ்யம் தொடங்கி ஜனசேனா வரைக்கும் அவர் போராடி தான் அந்த இடத்த தொட முடிஞ்சே தவிர ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி தான் ஜெயிக்க முடிஞ்சு. அவர் தனியா நிக்கிறப்ப அவருக்கான சீட்ஸ் வரவங்களும் அவரே தோத்துருக்காரு. அந்த வரலாறும் அவருக்கு இருக்கு. அப்ப விஜய் வந்து உடனடியாக அப்படிங்கிற வந்தாருன்னா இவர் பிரிச்சுட்டு இருப்பாரு. ஓட்டு தான் பிரிக்க முடியும் இல்லையா, ஜெயிக்கிறதுக்கு. லாஸ்ட் 2014-19 டிடிபி தோக்குறது காரணம் பவன் சார் இல்லாதனால தான். அப்ப கூட்டணி வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு. அந்த தப்பு திருப்பி 24 பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சேர்ந்துட்டாங்க. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா பாருங்க, ஒய்எஸ்ஆர்சிபி கூட ஆல்மோஸ்ட் 40% கிட்ட நெருக்கிட்டாங்களே, நெருக்கி வந்திருக்காங்க. கூட்டணி இல்லைன்னா திருப்பி ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்திருப்பாரு. சேம் அதே தானே இங்கேயும் நடக்குது. இப்போ இந்த கூட்டணி எல்லாம் இல்லாம இவர் வந்துருவாரு. டிஎம்கே வந்துடும். இந்த கூட்டணியில அதிமுக செப்பரேட்டா, அமமுக செப்பரேட்டா, பிஜேபி செப்பரேட்டா இருந்தால் டிஎம்கே அடிச்சுன்னு வந்துருவாங்கல்ல காங்கிரஸோட கூட்டணியில முடியும் அப்படிங்கிறது 100%. இப்போ இவங்க எல்லாம் சேரதுனால அங்க என்ன நடந்ததோ ஆந்திராவில் இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. ஸோ ஏடிஎம்கே ஆதரவுல வந்துடும். டிஎம்கே இதெல்லாம் கூட்டமில்ல, ஏடிஎம்கே 100% வந்துடும் 2026. இது என்னோட ரிசல்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு சார். பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குன்றேன். அதான் நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லயே. பிஜேபி அவங்களுக்கு வந்து மோடி வந்துட்டு பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி? இப்போ 8 கோடி மக்கள்ல நான் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி தான் சொல்றேன். என்னோட கருத்து சொல்லல. நான் வந்து ஃபேன் ஆஃப் மோடி. ஐ எம் வெரி ஃபேன் ஆஃப் மோடி. ஓகே, பிஜேபிக்கு நான் ஃபேன். அப்படி இருக்கும்போது நீங்க இன்டர்வியூல என்ன கேட்கும்போது மக்களோட பல்ஸ் நான் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? ஐ எம் ஆல்சோ ஒரு அசோசியேஷன் லீடர்னால நான் சொல்லலை. நான் வந்து 12,000 ஃபேமிலி இன் சென்னை, 25 lakhs அரௌண்ட் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நான் தான். யாருக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் தமிழ்நாடு தெலுங்கு அசோசியேஷன் போட்டால் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரும். நீங்க கூட செக் பண்ணிக்கலாம். தெலுங்கு அசோசியேஷன் போட்டால் நம்ம தான் வரும். அது பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அன்லிமிட்டெட் ஹெல்ப். இன்னும் ஈவன் சினிமா ஆக்டர்ஸ் கூட எதனா ஹெல்ப் வேணாலும் நம்ம போட்டுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கருத்தில் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஜேபி அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் மைனஸ் பேசுவாங்க, ப்ளஸும் பேசுவாங்க. மோடி இருந்தால் தான் நமக்கு ஹிந்துத்துவத்துக்கு அவர் தான் சத்ரபதி, சிவாஜி அவர் தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கான்னு பார்த்தா இருக்குது அப்படிங்கிறதா. ஆமா, அது ஒரு 60% எதிர்ப்பு இருக்கும், 40% லைக் பண்றவங்க இருப்பான். அந்த வகையில இது வந்து அதிமுகவை பாதிக்காதா? அதிமுகவையோ இல்ல நீங்க டிவிக்கோ அதிமுக ஒரு ஓட் பேங்கிங் தேமுதிகவையோ மற்ற கட்சிகளை பாதிக்காத. இதே கூட்டமே 2021 இருந்தது இல்ல, இருந்தது இதே தானே இருந்தது. சேம் பாதிப்புன்றது அப்போ அமமுக பிரிஞ்சு இருந்தது இல்ல, சேர்ந்து இருந்தது இல்ல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்க எல்லாருமே நோட் பண்ணணும். அதிமுக அமமுக ஒன்றும் ஹைட்டா வந்துடும். ஏன் வராது? 10 வருஷம் இருந்தது இல்லை. 10 வருஷம் இருக்கு. இதே சிஸ்டர் கன்சர்ன் தானே. ஒரே தாய் பிள்ளைங்க தான் எல்லாம் பிரிஞ்சு போனாலும் இப்போ எல்லாம் ஒன்றா ஆகிறாங்களா? ஒன்றாகும்போது அந்த ஓட்டுங்கள்லாம் வருதுல்ல. அம்மா இருக்கும்போது எப்படி எல்லாம் சேர்த்தாங்களா? ஓபிஎஸ் இன்னும் உள்ள வரலையா? வந்துருவாரு. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அவர் கூட வந்துருவாரு. இப்போ நெக்ஸ்ட் பாமகவில் ராமதாஸும் ஒரு பக்கம் தனியா இருந்துட்டு இருக்கிறாரு. அங்கேயும் உடஞ்சு தான் இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க சார். இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு விளையாட்டு. இப்போதானே ஜனவரி கட்சிகள் ஃபுல்லா இந்தியா அலையன்ஸ்குள்ள இருந்துகிட்டு முழுமையான கட்சிகளை வச்சுதானே நம்ம அரசியல் பண்ண முடியும். ஏடிஎம்கேவும் உடஞ்சு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியும் உடஞ்சிருக்கக்கூடிய கட்சி. அப்ப நீங்க எந்த இடத்துல யாரை முன்னிலைப்படுத்துறீங்க? இப்போ இது முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களோட சிறு வயதுல இருந்தோ என்னோட சிறு வயதுல இருந்தோ பொலிட்டிக்கல்னா தமிழ்நாடுனா ஏடிஎம்கே டிஎம்கே தான். கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இப்படிதானே இருந்தது. சடனா 2 பேரும் 2017லயும் 16லயும் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போதானே அரசியல் புதுசாக பார்க்குறோம். உடனே 3 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அவர் யார்? ஜெயலலிதா அம்மாவோட வாரிசா, எம்ஜிஆரோட வாரிசா? இதெல்லாம் கொச்சின் பார்க்கா இருந்தது. இவர் எப்படி இந்த 3 வருஷம் பண்ணிடுவாருன்னு கேட்டாங்க. முடிச்சிட்டார்ல, 3 வருஷம் முடிச்சிட்டாரு. திருப்பி இப்போ அவரு தான் சிஎம் கேண்டிடேட்னு ஒத்துக்குனாங்களா எல்லாம். அமமுக கூட என்ன சொன்னாரு? அரசியல்ல வந்து அவர் சொல்றது தான் அரசியல்ன்றது என்னைக்கோ சொல்லியாச்சு.
இப்படிதான் இருக்குன்றது. நம்ம இப்படிதான் அப்படிதான் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, மக்கள் கையில இருக்கு. மக்கள் கையில இருக்கு. சரிங்களா? நான்லாம் ஆர்கே நகர் எலெக்ஷன்லாம் கிட்ட இருந்து பார்த்தேன். அங்க மக்கள் வந்து ஜெயலலிதா அம்மா இறக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த பார்ட்டிங்கள எனக்கு தெரியும். இப்போ அதே மக்கள் தானே 70,000 ஓட்டுல ஜெயிக்க வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால டிபெண்ட்ஸ் ஆன் தி மக்கள் மைண்ட் தான் ரூல். மக்கள் மைண்ட் தானே இப்போ நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு ரிசல்ட் வந்து மக்கள் மைண்ட் தான். அந்த மைண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பேசுறது தான் நம்ம அரசியல் விமர்சனம். நேற்று நடைபெற்ற அந்த ஒரு ஏற்கனவே நடைபெற்ற அந்த என்டிஏ அலைன்ஸினுடைய அந்த கூட்டத்திற்கு அப்புறம், மதுராந்தக கூட்டத்திற்கு அப்புறம் பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நிலைமையில இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேற்று நைட்டு தான் சார் முடிஞ்சுது. இப்போ ஒரு நாள் கேப் வேணும். இந்த ரிப்பப்ளிக் டே எல்லாம் முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளீனா ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் ஒன்றாகணும் எங்கள் வீட்டில் கூட சொல்லின்னு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நேற்று நடந்துருச்சு. என்டிஏ கூட்டமே எல்லாம் ஒரு அம்பரலாக்கெல்லாம் வந்தாச்சு. சார், உங்களுடைய அமைப்பு வந்து யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? எனக்கு நான் பிஜேபிக்கு தான். பிஜேபி அதிமுக தான். நீ என்னதான் ஆஃபர் கொடுத்தாலும், எதுக்கு கூப்பிட்டாலும், எந்த கேட்டு ஓப்பன் பண்ணி வான்னு கூப்பிட்டாலும் நம்ம பிஜேபி, ஏடிஎம்கே, அமமுக. சீமான் என்ன நிலைமை ஆகும்னு நினைக்கிறீங்க? சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷனில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு திரும்ப சக்ஸஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டில் தான் இருக்கிறாங்க, நல்ல ஓட் பெர்சன்டேஜ் இருக்குது. சீமான் அவர்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரு சீமான் சார் வந்து ரிப்ரசன்டேட்டிவ், நிறைய ஹிட்டிங் பீப்புளுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து கட்சியில் வந்து எம்எல்ஏ ஆகணும், சிஎம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவர் தமிழ் உணர்வு, தமிழ் மக்கள் இப்படி பேசினே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டண்ட் கொடுத்துட்டே இருந்தாலே போதும், அவருக்கு நடந்து போயிடும். ஃபாரின்லேருந்தெல்லாம் ஃபண்டு வருது அவருக்கு. எப்படின்னா நீங்கள் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கலாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபோக்கஸ் பாருங்கள். அலைன்ஸ் போக மாட்டார், இல்லைன்னா தனியாக நிற்பார். இல்லை, அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டார். தமிழ்நாடு தமிழ் மண்ணு தமிழர்களுக்கான வாக்கு வங்கியே எனக்கு போதும், தெலுங்குலாம் யாருமே எனக்கு ஓட்டே போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனாகவே அவர் பேசியிருக்காரு. நானே லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன்? நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் தமிழர்களுக்கே போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க, தெலுங்கு வேணான்னு சொல்கிறீங்க. ரைட்டு, சரி ஜெயிக்கலாம்ல, 2-3 எலெக்ஷன் ஜெயிச்சிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட கூட்டணியில் நான் உங்களுக்கோசமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு ஃபோக்கஸ் இருக்கு. நான் ஒரு கூட்டணியில் உங்களுக்கு ஒரு இடம் தொகுதி தரேன். சீமானை நான் ஜெயிக்க வைக்கிறேன். சீமானுக்கு இந்த தெலுங்கரே ஒரு தொகுதியை கொடுத்து நான் ஜெயிக்க வைக்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அதுவும் எனக்கு மனசில் இருக்குது. என்னோட நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அது அவங்களுக்கும் சொல்லி எக்ஸலண்ட் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன ஐடியா, அவர் வந்து தெலுங்கு மக்களை வந்து இழிவாக பேசுறது, தெலுங்கு மக்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் வந்து எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பை பர்த்து சென்னை, பை டெத்து கூட சென்னை தான். லாஸ்ட் எங்கள் தம்பி கூட இங்கே தான் கோட்டுப்புறம் சுடுகாட்டில் தான் புதைச்சோம். எங்களை வந்து நீங்கள் பிரித்து பேச வேணாம். ஏன்னா 1953 தான் பிரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஆள வேணாம், இல்ல நீங்க பதவியில இருக்க வேணாம்னு சொல்லலையே. வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கூட வந்து மற்ற மாநில மலேசியால தமிழ் மக்கள் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அங்க கேட்டாங்களா மலேசியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கணும், நீ வந்து தமிழன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இருக்காங்களா? அது உரிமை, டெமோக்ரஸி. இது வந்தது, கோவிட் வந்தது, கரோனா வந்தது. நான் தமிழ் மக்களை வந்து தமிழ்நாட்டில் எதுவும் பண்ண மாட்டேன், நான் மற்ற ஆளுங்களை கொரோனா வைரஸ் வந்து நான் எடுத்துன்னு போயிடுறேன்னு சொல்லிச்சா? யூனிவர்சலா எல்லாம் ஒன்று தானே. சும்மா நீ மார்க் வாங்குறதுக்கு, பணம் வாங்குறதுக்கு தமிழ் தெலுங்குன்னு பேசக்கூடாது. எல்லா இடத்துல இப்போ தமிழ் பாடசாலை இருக்கு விஜயவாடால, அங்க எதனா அப்ஜெக்ஷன் பண்ணாங்களா? இங்க தமிழ் பாடசாலை இருக்கக்கூடாது பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. எங்க மும்மொழி கொள்கையில மூன்றாவதா ஒரு கன்னடமோ மலையாளமோ ஒரு தெலுங்கோ படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இங்க ஏற்படல. அதனால ஸ்கூல்ஸ் ஒவ்வொன்றும் வருஷம் போய் கோர்ட்ல போய் தான் எக்ஸாமினேஷனுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் ரெட்டி சார் கூட தான் லிங்குஸ்டிக் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாரம் ஸ்டார்ட் பண்ணி கோர்ட்ல பண்ணிருந்தாரு சார். மைனஸ் பண்றவன் பாலிடிக்ஸ் மார்க் வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணி தான் இருப்பான். மும்மொழி கொள்கைக்கு என்னது? அப்ப மற்ற மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருப்பீங்க? இப்போ சிஎம் ரெட்டி சார் வந்து மொழி மூலியமாக அவர் ஸ்டெப் எடுத்திருக்காரு, அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், அவர் பின்னால் போகிறோம். அவர் சக்ஸஸ் பண்ணி கோர்ட்ல இருந்து ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து எக்ஸாம் எழுதலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த டிஎம்கே அரசு அகற்றுறதுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபியில் வரும்போது திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதை எடுக்கும். மும்மொழி கொள்கை வருங்கிறீங்க? மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் அமலுக்கு வருங்கிறீங்க? 3 லாங்குவேஜ் பாலிசி தீர்க்கும். கண்டிப்பா எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம். மதர் டங் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கலாம். அது வருங்கிறீங்க இந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறம்? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஃபைன் டைம் மீடியாவினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.